இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃப்ரீ டைம்லேயே ஒரு நல்ல இன்கம்மை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னும் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 200 to 300 ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு என்னோடய லைஃப்பில் 2 கம்பேக் இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நம்ம ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தாலும் அதை 2 வெளியே வந்து சக்ஸஸ் பண்ணுறது. அந்த மாதிரி பயங்கர இன்ஸ்பயர் பண்ணது 2 விஷயம். ஒன்று என் தலைவன் STR, இன்னொன்று என்னோட ப்ரொஃபஷனல் SBO. இது வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோ கிடையாது. இது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். எத்தனையோ சூழ்நிலையில் கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், கம்பெனி மறுபடியும் ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சு. க்ளோஸ் பண்ணிட்டாலும் கம்பெனி ப்ராஃபிட் இருக்கிற ஸ்டேஜ்லாம் இருந்துச்சு. இந்த நெருக்கடியில் சரி நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒன்று திறந்துக்கிறேன்னு அவங்க அப்படியும் பண்ண கிடையாது. இருக்கிற இடத்துல தன்னோட பீப்புள்ஸ், தன்னோட டீம் மெம்பர்ஸ், தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே SBO கைவிட கிடையாது. 1 year பிரேக்கே இருந்தாலும் அதில் SBO ட்ரஸ்ட் பண்ணி இருந்த எவ்வளவோ பேர் இருந்தாங்க. அந்த ட்ரஸ்ட்டை SBO ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிருக்காங்க. ஒரு 1.5 வருஷம் ஒரு கம்பெனி எந்த ஆக்டிவிட்டீஸும் செயல்பட முடியாமல் இருந்துச்சு. மக்களும் கம்பெனி கைவிடலை, கம்பெனியும் மக்களை கைவிடலை. அவ்வளோ ட்ரஸ்ட் வரதுக்கான காரணம் எவ்வளோ இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இல்லைனாலும் என்னோட அப்கமிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு சின்ன ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் இது ஒரு எனக்கு பிடிச்ச கம்பேக் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒருத்தன் மேல வர விடாம ஒருத்தனை தடுக்கிறானுங்க, ஒருத்தனை தட்டி விடுறானுங்க, ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் திட்டு வாங்குறான், ஒருத்தன் உழைக்கிறான், திரும்ப திரும்ப போராடி போராடி மேல வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறானா அவன் பேரு என்ன? அந்த ஹீரோவா அந்த கடவுள் ஆக்கியிருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். அங்க ஒருத்தன் வருவான் பாருங்க. இந்த புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். இயற்கையான ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, திருப்பி வந்துட்டேன். இனிமே என் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். I'm back. இந்த F1 கார் ரேஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? F1 கார் ரேஸ் தெரியுமா? அதுல அந்த F1 கார் ரேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய லேப் இருக்கும். தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்க முடியாது வண்டியை. நடுவுல ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும். அதுக்கு பேர் பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறுத்தினாதான் திருப்பி ஃபியூயலை ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும், திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. வந்துட்டான் பார். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அதை நீங்க சந்திச்சிட்டும் இருக்கீங்க இப்ப வரைக்கும். எல்லாத்தையும் அந்த சிம்பிளான ஒரு ஸ்மைலோட அப்படி ஹேண்டில் பண்ணிடுங்க சார். எப்படி பண்றீங்க அதை? அப்படி ஒன்று பழகி போச்சு, ரெண்டாவது வந்து பிரச்சனைகள் வருது இல்லை, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பா. அப்போ நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கணும். History tells us powerful people work in powerful company, but it's wrong. Powerful people make powerful company to build a empire.
எஸ்பிஓங்கிறது இங்கே ஜென்ரலாக சொல்லுவாங்களா, மக்களுக்கான அது, மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஹீரோ அப்படின்னு, அந்த மாதிரிங்க. அப்படி பீப்புள்ஸ்க்காக இருக்க ஒரு கம்பெனிங்க. சாரி, ஒரு ஃபேமிலிங்க. ஒரே லைனில் சொல்லணும்னா இதை கேளுங்க. அவன் கைப்பிடிச்ச மக்களை அவன் கடைசி